தம்பி உங்களுக்கு எவ்வளோ காலம் அந்த ஏரி இருக்கு? உங்களுக்கு எவ்வளோ காலம் அந்த இது ஏரி இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையோ? வணக்க மக்களே, யாழ்ப்பாணம் சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்தின் தேர் திருவிழாவை இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம். காணொலியூடாக பார்ப்பதற்கு முதல் இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய சுவாமி காவக்கூடிய இளைஞர்களை பார்க்க போகின்றோம். அனைவருக்கும் பெரும்பாலானோருக்கு களத்திலே அந்த ஏரி என்று சொல்லப்படுகின்ற அந்த தசைகளின் வளர்ச்சி இருக்கின்றது. அதாவது இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி காவி கொண்டாட்டக்கூடியவர்கள். அதனால் இவர்களின் முதுகிலே, அதாவது கழுத்து பகுதியிலே இருக்கக்கூடிய ஏரிகளை பாருங்கள். பெரும்பாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த ஏரி அவரவர்களுடைய அந்த தேக வாகுக்கு ஏற்றவாறு சிறியதாக இருக்கின்றது. இவரை பாருங்கள், பெரியதாக இருக்கின்றது. அதாவது ஒவ்வொருவருடைய உடம்பு வாசி என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்றாற்போல அந்த ஏரியானது அளவுகளில் வேறுபடும். இந்த விடயத்தை பார்த்துவிட்டு நாங்கள் இந்த ஆலயத்தில், அதாவது சுதுமலை ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவோடு இந்த காணொலியூடாக நாங்கள் முழுமையாக உங்களை இணைத்து வைக்கப் போகின்றோம். இப்போது இந்த காட்சியிலே தேங்காய் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சுவாமி ஆலயத்திலிருந்து வெளிவீதி வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து அதற்கு பின்பாக நாங்கள் இந்த முழுமையான தேர்காட்சிகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த சுதுமலை அம்மன் ஆலய பகுதி என்பது பெரும்பாலானோருக்கு தெரியும். பிரதானமான 3 ஆலயங்கள், சிறிய 2 ஆலயங்கள், அதாவது மொத்தமாக 5 ஆலயங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த அனைத்து ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய தேர்களின் எண்ணிக்கை, அதாவது ஒரு வருடத்திலே குறைந்தது இங்கே 10 தேர்கள் இந்த வீதியினூடாக பவனி வரும். அத்தகைய சிறப்புமிக்க வீதியாக இந்த சுதுமலை அம்மன் ஆலய வீதி காணப்படுகின்றது. இப்போது இந்த காட்சியினூடாக நாங்கள் தேங்காய் அடித்து நிறைவடைந்த பிற்பாடு அந்த தேங்காய்கள் அள்ளப்படும், சிதறிய தேங்காய்கள் அள்ளப்படும். அதற்கு பிறகு இந்த காட்சி, அந்த தேர் திருவிழா காட்சிகளானது ஆலய வாசலில் இருந்து சுவாமி, அதாவது ஆறுமுக பெருமான் மிக பெரிய பீடத்திலே, சிம்மாசன பீடத்திலே எழுந்தருளி தேருக்கு ஆரோகணிக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து தேர் திருவிழாவின் முழுமையான காட்சிகள் இடம்பெறும். இந்த சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்திலே மாசி மாத மக நட்சத்திரத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா நடைபெறும். இன்றைய நாள், அதாவது இந்த தேர் திருவிழா நடைபெறக்கூடிய இன்றைய நாள் 9வது நாளாக இருக்கின்றது. ஆறுமுக பெருமான் உள்வீதியிலே, அதாவது ஆலயத்தின் உள்ளே சிறப்பு பூஜைகளை நிறைவு செய்துவிட்டு இப்போது வெளிவீதிக்கு வருகின்றார். அதாவது தேர் திருவிழா என்பது அழித்தல் தொழிலாக இருக்கின்றது. அதாவது இறைவனுடைய 5 தொழில்களிலே அழித்தல் தொழிலானது இந்த தேர் திருவிழாவை குறிக்கின்றது. இப்போது ஆறுமுக பெருமான் மிக பெரிய பீடத்திலே, அதாவது சிம்மாசன பீடத்திலே எழுந்தருளி இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். வள்ளி தேவையான சமேதராக தேருக்காக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அழகான காட்சிகள் தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், மிகப்பெரிய பீடத்திலே, மிகப்பெரிய சிம்மாசன பீடத்திலே இப்போது ஆறுமுக பெருமான் அழகாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது இந்த பீடமானது யாழ்ப்பாணத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பீடமாக இருக்கின்றது. இது போன்ற அல்லது இதைவிட பெரிய பீடங்கள், அதாவது இறைவன் தேருக்கு எழுந்தருளக்கூடிய அந்த பீடங்கள் எங்காவது நீங்கள் பார்த்திருந்தால் அந்த கருத்து பகுதியிலே சொல்லுங்கள். இப்போது ஆறுமுக பெருமான் வந்து இறங்கி தேரின் உள்ளே செல்வதற்காக காத்திருக்கின்றார். இப்போது தேரின் உள்ளே ஆறுமுக பெருமானை உள்ளே எழுந்தருளச் செய்திருக்கின்றார். இப்போது அவருக்கு பூசை நடைபெறப் போகின்றது. அதனைத் தொடர்ந்து தேங்காய் அடித்தல், அதாவது வழமையாக தேருக்கு முன்பாக குவிக்கப்படும் தேங்காய்களை அங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அடிப்பார்கள். அதாவது தங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் அந்த சிதறு தேங்காய் எவ்வாறு சிதறுகின்றதோ அதே போல தமது துன்பங்களும் சிதறி ஓட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தேங்காய்களை அடிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போது பாருங்கள், இங்கே பஜனை கச்சேரி கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த தேர் திருவிழா காட்சிகளோடு நான் உங்களை இந்த காணொலியூடாக இணைத்து வைக்கப் போகின்றேன். மீண்டும் ஒரு முறை பாருங்கள், இந்த பீடத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய பீடமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போது அடியவர்கள் இங்கே தேருக்கு முன்பாக அந்த இறைவனுக்கு தீபம் காட்டக்கூடிய அந்த நேரத்தை, அந்த தரிசனத்தை காண்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அதாவது பயபக்தியோடு வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் அந்த தீபத்தை பார்த்து இறைவனை வணங்கிவிட்டு பின்னர் அந்த தேரின் வடங்களை பற்றி இழுப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இந்த வீதியை, இந்த தேர் எவ்வாறு சுற்றி வருகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயமாக, பிரதானமான ஆலயமாக இருக்கக்கூடிய சுதுமலை அம்மன் ஆலய பகுதியிலே நடைபெறக்கூடிய, அதாவது தற்போது திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே நடைபெறக்கூடிய காட்சிகளை கூட நான் இந்த காணொலியூடாக காட்ட இருக்கின்றேன்.
ஆறுமுக பெருமானுடைய தேர் சரியாக காலை 10 மணிக்கு இருப்பிடத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்திருக்கின்றது. இதுவரை நீங்கள் மயில்களின் சத்தத்தை கேட்டிருப்பீர்கள், அதாவது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் மயில்களின் சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். மட்டுமல்லாது சேவல்கள் கூட தமது ஒலியை எழுப்பி அந்த ஆறுமுக பெருமானுடைய தேரை வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையிலே தேர் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது காவடி மானிப்பாய் பிரதான வீதி இந்த சுதுமலை அம்மன் ஆலய பகுதியினூடாக செல்லுகின்றது. இப்போது அந்த வீதியிலே இந்த தேரானது ஏறி தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது ஆறுமுக பெருமான் தீமைகளை அழித்து துன்பங்களை அழித்து மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அந்த அற்புதமான விழாவாக திருவிழாவாக இந்த திருவிழா அமைந்திருக்கின்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியாக வடங்களை பற்றி இந்த தேரை இழுத்து கொண்டு வருவதை நாங்கள் காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இடையிலே ஒரு காட்சி படிமத்தை பார்த்திருப்பீர்கள். அது என்ன என்று சொன்னால், வரக்கூடிய 2028 வருடம் இங்கே இந்த முருகமூர்த்தி ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது என்ன என்பதை இந்த காணொலியூடாக இப்போது பார்த்துவிட்டு மீண்டும் தேர் உற்சவத்துக்கு செல்லலாம் என, தேர் உற்சவத்தோடு உங்களை இணைத்து வைக்கலாம் என நான் நினைக்கின்றேன். அந்த பதாகையில் என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நான் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன், சொல்ல போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். சுதுமலை ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானம் புனர் நிர்மாண பணிகள். முருகனடியார்களே, சுதுமலை ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானமானது யுத்தத்தின் பின் சிறிது சிறிதாக நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் இன்னும் நிர்மாண வேலைகள் பூரணப்படாத நிலையில் காணப்படுவதனை அடியார்களாகிய நீங்கள் யாவரும் கண்ணூடாக காண்கிறீர்கள். அழகிய முருகப்பெருமான் வீதி விளம்பெறும் உள் வீதியானது இன்னும் சீமந்து தரையாகாத மணல் வீதியாகவே உள்ளது. அதனை சீமந்து தரையாக செப்பனிடும் பணி செய்ய வேண்டியுள்ளது. முருகப்பெருமானின் கூரையானது சிறிது சிறிதாக பொருத்து கூரையாக உள்ளமையால் மழை காலங்களில், குறிப்பாக கந்தசஷ்டி காலங்களில் மழை நீர் ஒழுக்கு காரணமாக அடியார்களும் முருகப்பெருமானும் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாவதனை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். எனவே கூரை வேலை திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. ஆலயத்தின் தெற்கு பக்க சுவர் ஆரம்பகால சுண்ணக்கல் சுவராகவே உள்ளது. அப்பக்க சுற்றுச்சுவர் மேல் நிர்மாணம் செய்யப்பட வேண்டியுள்ளது. ஆலய வசந்த மண்டபம் திருத்த வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது. அடியார்களாகிய உங்களின் சிறு முயற்சியினாலேயே மேற்படி வேலைகளினை நிறைவேற்றி முருகன் ஆலயத்தினை முழுமையாக பெற வைத்து அழகூட்டி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்த்த வேண்டிய மகா கும்பாபிஷேகத்தினை 2028 ஆண்டு முருகப்பெருமானுக்கு நிறைவேற்றி அவனருள் பெறுவோம். இப்பணியில் அடியார்கள் அனைவரையும் அன்புடனும் பயபக்தியுடனும் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். முருகப்பெருமானின் திருப்பணியில் இணைய விரும்பும் அடியார்கள் மற்றும் வள்ளல் பெருந்தகைகள் ஆலய குருவுடன் தொடர்பு கொள்ளவும். குகனை மகிழ்வித்து குகனருள் பெறுவோம். நன்றி. இந்த செய்தி ஆலய குருவின் தொலைபேசி இலக்கத்தோடு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய அடியவர்களுக்காக. ஆலய வாசலிலே ஆலய பிரதம குரு அவர்களால் கட்டப்பட்டிருந்த அந்த பதாகையில் இருந்த விடயங்களை நான் உங்களுக்காக கூறியிருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த தேர் உற்சவத்தோடு நான் உங்களை இணைத்து வைக்கப் போகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த முழுமையான, அதாவது சுதுமலை அம்மன் ஆலயத்தின் முழுமையான பெரிய பிரதான வீதியை இந்த தேர் எவ்வாறு சுற்றி வலம் பெறப் போகின்றது, என்னென்ன விசேடங்கள் நடைபெறப் போகின்றது என்ற விடயங்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது இந்த ஊரில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டவராக இருக்கலாம். எது எப்படியோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிப்போம். இப்போது சுதுமலை அம்மன் ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய ஆலமரச் சோலைகள் நிறைந்த வெற்றாப்பளை அம்மன் ஆலயத்தின் அருகிலே இப்போது தேர் வந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது தேரானது சுதுமலை அம்மன் ஆலயத்தின் வடக்கு வீதிக்கு வந்திருக்கின்றது. அதாவது சுதுமலை அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3 பிரதான ஆலயங்களுக்கும் பொதுவான ஒரு வீதியாகத்தான் இந்த வீதி இருக்கின்றது. இப்போது நாங்கள் பார்த்திருப்போம், சுதுமலை அம்மன் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய திருப்பணிகளை பார்த்திருப்போம். திருப்பணி வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த தேரானது சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமானை தேடி வந்த அடியவர்கள் தேரின் பின்னாலும் தேரின் முன்னாலும் சென்று கொண்டிருப்பதை காண்கின்றோம். சுதுமலை அம்மன் ஆலய பகுதி என்பது மருத நிலத்தால் சூடப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. பச்சை பசேல் வயல்வெளியின் அழகை கூட நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது தேரானது
கிட்டத்தட்ட வடக்கு வீதியிலே நிறைவு கட்டத்தை வந்து மீண்டும் கிழக்கு வீதி, அதாவது ஆலய வாசல் பகுதிக்கு வருவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏராளமான அடியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு நாங்களும் பயணிப்போம். தம்பி, உங்களுக்கு எவ்வளோ காலம் அந்த ஏரி இருக்கு? தெரியாது. சின்ன வயசுல இருந்தா 6 வருஷம். இப்போ எத்தனை வயது? எவ்வளோ நாளமா சாமி காவறீங்க? எவ்வளோ நாளமா காவறீங்க? அண்ணா, எவ்வளோ நாளமா உங்களுக்கு இந்த பின்னுக்கு அந்த ஏரி இருக்கு? 8 வருஷம். எவ்வளோ நாளமா சாமி காவறீங்க? இல்லைங்களே 10 வருஷம் மேலே காவறீங்களா? என்ன? சரி சரி சரி. இதால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையோ? ஒன்றும் இல்லை. சரி சரி. உங்களுக்கு எவ்வளோ ஆழமா அந்த இது ஏரி இருக்கு? ஆ, எவ்வளோ ஆழமா இருக்கு எங்களுக்கு? 20 வருஷமா சாமி காவறீங்க. சரி சரி.